ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதமும் தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் தான். ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சி வந்தோடனே உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேயே சாப்பாட்டுக்கு அரிசி கழுவி வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கறி மசாலா போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். சிம்பிளாக பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இடையில சாப்பாடுமே வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தயிர் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அது கூடயே நம்ம கடலை பருப்பையும் போட்டு வடித்து வச்ச சாப்பாட்டில் நம்ம தயிர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சதையும் போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கடையில் அவங்களுக்கு பூஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அதையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸு போட போயிட்டேன். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடும் பேக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க இன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. 5 o'clockே கிளம்பிட்டாங்க. அவங்கள அனுப்பி விட்டுட்டு நான் வந்து பார்த்தேன். 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சு என்னங்க வேலை பார்க்க போகிறோம். அதனால் திருப்பி வந்து நான் படுத்து தூங்கிட்டு 9 மணிக்கு திடீர்னு சடவுன். இன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சு. சரி நான் வந்துடும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணால் வரவே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சு சடவுனு அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த இருட்டிலேயே நான் போய் டீ வச்சு குடிச்சிட்டு பாத்திரமே எல்லாமே கழுவி கிச்சனை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கரண்ட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஈவினிங்கு இருட்டிலேயே தான் நம்ம சாமி கும்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.